கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நேற்று இரவு பெய்த மழையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. நேற்று மாலை முதல் இரவு வரை திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருச்செந்தூர் ஜீவா நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. அவற்றில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வீட்டிற்குள் புகுந்த மழைநீர் காரணமாக மக்கள் பெரிதும் அவதி அடைந்து வருகின்றனர். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் அன்றாட தேவைக்கான பொருட்களை அப்புறப்படுத்த முடியாமல் தவிக்கின்றனர். மேலும் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வருவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. இருசக்கர வாகனங்களை வெளியே எடுக்க முடியாமல் நடந்து செல்லவும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். ஜீவாநகர் பகுதியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் வாய்க்கால் முழுவதும் முள் செடிகள் ஆக்கிரமித்து உள்ளதால் தண்ணீர் வெளியேற முடியவில்லை. இதனால் மழைநீர் வீடுகளுக்குள் தேங்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து வீடுகளில் உபயோகிக்கும் மோட்டார் மூலம் அவர்கள் தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். வருடம் தோறும் மழை காலங்களில் இவ்வாறே வீடுகளுக்குள் மழைநீர் புகுவது வாடிக்கையாகிவிட்டது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.